அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 மேஷம் முதல் ராசியான மேசராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் பாருங்கள், செவ்வாய் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகுவோடையும் சூரியனோடையும் சுக்கிரனோடையும் புதனோடையும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க 11ஆம் இடத்துல. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கார். ராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மார்ச் மாதம் பாருங்கள், நிறைய உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது, சரிங்களா? ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க, மேஷராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கடன் தொல்லை அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு நிறைய பண கஷ்டத்தில் இருக்கீங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. சரியான தூக்கம் இருக்காது. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன்லேயும் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மன ரீதியான பாதிப்பும் மன உளைச்சலும் கடுமையான உடல் ரீதியான பாதிப்பும் அந்த தொந்தரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கருமாத்துக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்களோ அல்லது கெட்ட விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும். நல்ல விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் மேக்ஸிமம் மேஷராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன அழுத்தமும் மன கஷ்டமும் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதம் பாருங்கள் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், உங்கள் ராசிநாதன் இருக்கார். அங்கே ராகுவோடு இருக்கிறது ஒரு இருள் கிரகத்தோடு சேர்றது ஒரு தப்பான ஒரு அமைப்பாக இருந்தாலும், குருவோட பார்வை 3ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு 9ஆம், அதாவது 11ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை 9ஆம் பார்வையாக குரு பார்வை விழுகிறதுனால ஏதோ சமாளிக்கிற மாதிரி வருங்க இந்த மாதம், சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கார், அது வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். ஒரு பக்கம் 50% பிரச்சனை இருந்தாலும் 50% ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் ஒரு 50% பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த மாதம் ஈஸியாக கிடச்சிரும். அதனால் எதாக இருந்தாலுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் முயற்சி ஸ்தானத்திலே குரு இருக்கார். நீங்கள் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் ஒரு சில சப்போர்ட்டெல்லாம் பண்ணிடுவார். 9ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையை புதனையும் குரு பார்க்குறதுனால முயற்சிகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்களாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே தட்டி போகிற மாதிரி இருக்கும், அப்படியே டிலேவாக போகிற மாதிரி இருக்கும், மந்தமாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி வரும் இந்த மாதம், சரிங்களா? கொஞ்சம் தடங்கள் வருங்க. வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற காரியம் உங்களுக்கு நிறைவேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், மார்ச் மாதம் உங்களுக்கு சூரியனோட பயிற்சி ஒரு முக்கியமான பயிற்சின்னு சொல்லிடலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள், சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வருவார். அந்த 5ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே, சரிங்களா? ஒரு சில பேருக்கு அந்த அமைப்பு வரும். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியிலே கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கிறக்கும் ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால் பெருசாக தொந்தரவு இருக்காது. சில கஷ்டங்கள், சில பாதிப்பும், சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை சமாளிப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். உங்களுக்கே சில பிரச்சனைகள், முழங்கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கண் சம்பந்தமான பாதிப்பு, தோல் சம்பந்தமான பாதிப்பு, இதெல்லாம் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியனும் கொஞ்சம் 12ஆம் இடத்துல போய் சனியோடு இருக்கிறது சில நெகட்டிவ் காமிக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனும் ராகுவோடு இருக்கிறதுனால இந்த ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் இஷ்யூஸ், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது அங்கேயே தான் இருக்கார். உங்களுக்கு ராகு அங்கேயே தான் இருக்கார். குரு எல்லாம் பெரிய மாத கிரகங்கள் மட்டும் தான் உங்களுக்கு சூரியனும் சுக்கிரன் மட்டும் தான் மாறுறாங்க. மற்றபடி வருட கிரகங்களெல்லாம் அதே ஒரு அமைப்பில் தான் இருக்கிறதுனால பெரிய மாற்றத்தை கொடுத்துறாது உங்களுக்கு. அதாவது உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் பிரச்சனை முழுசாக விலகுமா, பிரச்சனை வாழ்க்கையில் முழுசாக விலகுமான்னு கேட்டிங்கன்னா முழுசாலாம் இப்பொழுதுக்கு விலகாது. ஏன்னா 7.5 சனியில் விரைய சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு, சரிங்களா? அதனால் உங்களுக்கு அந்த ராசிநாதன் மேலே செவ்வாயோட குரு பார்வை விழுகிறதுனால ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். சுபவிரயங்கள் பண்ணலாம் இந்த மாதம். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் நிச்சயம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும் உங்களுக்கு, சரிங்களா? இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இல்லை வீடு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு, வீடு ஏதாவது சின்ன வீட்டு செலவு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்குண்டான விரையும் இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படும். பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு செலவு தாங்க அதிகம்.
நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, மிச்சம் பண்ணுறீங்களோ இல்லையோ, செலவுக்கு மேலே செலவாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. ஏன்னா அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாமல், ஏன்னா ஒரு பக்கம் பணம் வந்தால் கூட இன்னொரு பக்கம் விரயங்கள், செலவு இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ ராசிநாதனும் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட்டாக விரயங்கள் ஏற்படும், மன உளைச்சல் வரும். இப்போ குரு பார்வையில் இருக்கிறனால ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% ஒரு சமாளிக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால் இது பண்ண வேண்டாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஒரு சில பேத்துக்கு வரும், கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை, வில்லங்கம் இந்த மாதிரிலாம் வருங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு பையனாக இருக்கலாம், இல்லை பொண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் பிரச்சனை, மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகும். கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் மருத்துவ செலவு, அப்பாவுக்கும் ஹெல்த் பிரச்சனை, மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பிஸ்னஸ் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு பணம் வருங்க. ஏன்னா ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பணம் வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பெரிய அளவுக்கு பணம் வருமானு பார்த்தோம்னா பெரிய அளவுக்குலாம் வரக்கு வாய்ப்பு கிடையாது. ஓரளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அது ஓரளவுக்கு பணம் வரும். அந்த பணத்தை சேஃப்டி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு வச்சுட்டு தான் இருக்கும். ஒன்றா வண்டி வாகனம் ரிப்பேர் வைக்கும், இல்லை வீட்டு செலவு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு வெளியூரில் வேலை கிடைக்கிறது, இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தொழில் அளவாக முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கு முதலீடு போட்டிங்கன்னா பெரிய நஷ்டத்தில் கொண்டு போயிடும். அளவாக முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். ஓரளவு லாபம் சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைகிறாருங்க. இந்த மாதம் பாருங்கள், சுக்கிரன் உச்சமடையக்கூடிய மாதமாக இருக்கிறாரு. ஏன்னா மார்ச் மாதமே சுக்கிரன் உச்சத்தில் தான் இருப்பார். சரிங்களா? இப்போ இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பாருங்கள் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். அங்கே சனியோடு இருக்கார் சுக்கிரன். அப்போ சனி செய்யக்கூடிய அந்த பாதிப்பு, கடுமைகள், கொடுமைகள் கொஞ்சம் இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகும். நான் அதனால முன்னாடி சொன்னேன், ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறனால எப்படியும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதேமாதிரி 2ஆம் அதிபதி 12ல் இருக்கார். சரிங்களா? 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறனால குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, குடும்பத்துக்காக விரயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு பணம் வரும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு செலவும் இருக்கும். சரிங்களா? குடும்பத்துக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு பொருள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதோ ஒன்று, நீங்கள் டிவி வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், சோஃபா வாங்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இல்லை வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்காக மாதத்தில் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, அதுக்காக வாகனத்துக்காக முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது தேவையில்லாத மருத்துவ செலவு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்ல விரயம் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பொருள் வாங்குறதுக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு செலவோ உங்களோட உடல் ரீதியான பாதிப்போ பெருசாக வராதுங்கிறத உண்மை. சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணிக்கிங்க. பெரிய தொந்தரவுகளாக வராது உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வேலையிலலாம் சின்ன பிரச்சனை, மன உளைச்சல் இருந்தால் கூட அதை சமாளிச்சுக்குவீங்க, கவலைப்பட வேண்டாம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போட்டுக்கோங்க. ஒரு சில பேத்துக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, வெளியூரில் பார்க்குறது, ட்ராவலிங் பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிடுங்க. இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இங்கே இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல கர்மம் அனுபவிச்சுட்ருக்கீங்களா, கெட்ட கர்மம் அனுபவிச்சுட்ருக்கீங்களா, இது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.